இங்க ஹீரோ கட்டிக்கிட்ட பொண்ணு வேலைக்கே போக மாட்டான்ற விஷயம் தெரிஞ்சதுமே ஹீரோ வீட்ல சண்டை போட்டுட்டு இருக்கா. ஆனா இந்த பொண்ணு கேஷுவலா பாட்டு கேட்டுட்டு இருக்கா. தென் அவங்க அப்பா வாழ்க்கையை வாழ்றதுக்கு பணம் மட்டும் முக்கியம் கிடையாது, சந்தோஷமும் இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இவன் வாழ்க்கையே எவ்வளவு வேணாலும் பேசலாம், கடைசியில பணம் தான் நம்மளுக்கு முக்கியம் தோணும்னு சொல்றான். தென் நெக்ஸ்ட் டே இந்த பொண்ணு சமைச்சு கொடுக்குற ஆபீஸ்ல இருக்கவங்க சாப்பிட்டு ரொம்பவும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இவனும் சாப்பிட்டு பார்க்கறான், ரொம்பவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஆனா கொஞ்ச நேரத்துல வேலைக்கு போவேன்னு கேட்கறாங்க. ஆனா இந்த பொண்ணு கட் பண்ணிடுறா. தென் வீட்டுக்கு வந்ததுமே அந்த பொண்ணு கிட்ட திரும்ப வேலைக்கு போவேன்னு கேட்கறாங்க. ஆனா இந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்றா. சோ ஹீரோவும் நம்ம வீட்லயே நம்மளை ஏமாத்திட்டாங்க சொல்லிட்டு ஃபீலிங்ல குடிச்சு வந்து சண்டை போட்டு இருக்கான். தென் வைஃப் கிட்டே சண்டை போடுறான். அப்ப கூட அந்த பொண்ணு வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்றா. ஆனா அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபங்க்ஷன் போறாங்க. அப்ப ஹீரோ முதல் தடவை பார்த்து சம்பளம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ண பொண்ணை பாக்குறான். அப்ப இந்த பொண்ணு இவங்களை பார்த்ததுமே வைஃப் கிட்ட என்ன வேலை செய்றீங்கன்னு கேக்குறாங்க. ஆனா இவங்க ஹோம் மேக்கரா இருக்கான்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஹீரோவை கடுப்பேத்துற மாதிரி பேசி விட்டுறாங்க. ஹீரோவும் கோவத்துல அங்க இருந்து வந்துடுறான். தென் அந்த பொண்ணு கூட பைக்ல வரும்போதும் சண்டை போட்டுட்டே வரான். வீட்டை வந்ததுமே எல்லாரும் முன்னாடியே சண்டை போட ஆரம்பிச்சிடா. அவங்க அப்பா இவனை பார்த்ததுமே திட்ட ஆரம்பிச்சிடாரு. நீ பணம் மட்டும் தான் முக்கியம் நினைச்சிட்டு இருக்க, வாழ்றதுக்கு பணம் தேவைதான், ஆனா நம்மளுக்கு தேவையான அளவு இருந்தாலே போதும், வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கா, அது உனக்கு இப்ப புரியாது, போக போக தான் புரியும்னு சொல்றாரு.